ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டு வேர்ல்ட் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்காக ரெண்டு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை செகண்ட் பேட்ச் கொண்டு வர போறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா, அப்படி பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க, அதை பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், 2047க்குள்ள இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாகும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க. அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்தியாவினுடைய பிரதமர் ட்ரம்ப்பை பார்க்க போயிருந்தார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து $300 பில்லியன் எங்களால ட்ரேட் பண்ண முடியும், அது 2030க்குள்ள பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்படி 130 பில்லியன்ல இருந்து 300 பில்லியன் 4 வருஷத்துல கொண்டு வர போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்தியா இப்பவே பயந்துட்டு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்க்காக நிறைய டேக்ஸை அமெரிக்காவுக்காக கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல முதன்முறையா அமெரிக்கால நிறைய இந்தியர்கள் அத்துமீறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தீர்மானம் போட்டாங்க. அதற்காக ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி 105 இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதன் பிறகு இப்பொழுது செகண்ட் பேட்ச் இந்தியர்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களை ஃபிளைட்லயும் ஏத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 119 பேர் வர போறாங்க. ஆக்சுவலா இந்த 119 பேர்ல 67 பேர் பஞ்சாபை சேர்ந்தவர்களும் ஹரியானாவை சேர்ந்த 33 பேர் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ல இருந்து பேலன்ஸ் இருக்க எல்லாரும் இருக்காங்க. ஆக்சுவலா இவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. எதுக்குப்பா இத்தனை பேர் அங்க போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, செக் பண்ணி பார்த்தா, இவர்கள் எல்லாருமே வேணும்னே அங்க போக கிடையாது. இவர்களுக்கு பிரச்சனை என்ன, மாத சம்பளம் தான். இந்தியாவில் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஆவரேஜ் சேலரி, நான் சொல்றது ஆவரேஜ் சேலரி மாசத்துக்கு 15,000 20,000 மட்டும்தான். அதுலயும் குறைஞ்சபட்சம் நிறைய பேர் மாசத்துக்கு 7,000 8,000 வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இவர்கள் எல்லாருமே இந்தியாவில் சர்வை பண்றதுங்கிறது, இந்தியாவினுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல இவர்கள் சர்வை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால நிறைய பேர் அமெரிக்கா போயிடுறாங்க. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இந்தியாவில் இன்னுமே 80 கோடி பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான சுச்சுவேஷன் இந்தியாவில் இப்பவும் போயிட்டு இருக்கு. ஏன் அமெரிக்கா போனா எல்லாருமே சர்வே ஆயிடலாமான்னு கேட்டா, அங்க திறமைக்கேற்ற வேலை இருக்கு. பட் இந்தியாவில் நம்ம திறமைக்கு இங்கே நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமையே யங்ஸ்டர் நிறைய பேர் இன்னும் வீணாக போயிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்காவில் ஒரு தனி மனிதனுடைய ஆவரேஜ் சேலரி இந்தியர்கள் இங்கிருந்து அங்கே போனாங்கன்னா அவர்களால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 70 லட்சம் சம்பளம் வாங்க முடியும். அதுவும் ஆவரேஜா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்றவரை, அதாவது சைனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரிகள் இருக்காங்க. அவர்கள் கூட அங்க போய் அதிகமான சம்பளம் வாங்க முடியறதில்லை. அதுக்கு காரணம் இந்தியர்களுடைய டேலண்ட். இந்தியாவில் டேலண்ட் நிறைய பேர் இருக்கு. பட் இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் அங்கே போயிடுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே அமெரிக்காவில் இன்னும் தங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது அவர்களுடைய பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 3% வருது அமெரிக்காவில். அவர்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்காக்காரங்க எல்லாரும் அதிகமான வெளிநாட்டில் அமெரிக்காவில் தங்கிடுறாங்க. அதனால நாங்கள் டீ விற்கிறது, சமோசா விற்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் எங்களுக்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரியே ஒரு வருஷத்துல எங்களுக்கு நாட்டினுடைய வரி மட்டும் $75 பில்லியன் மற்ற நாட்டுக்காரங்கனால நாங்க அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரியே முக்கியமா இந்தியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட $110 பில்லியன் வருஷம் இந்தியாவுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, இந்தியா டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஃபீல் பண்றாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல ஓவராலா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது புதுசு ஒன்றும் கிடையாது. அதுவும் முக்கியமா 2019ல் கிட்டத்தட்ட 2,100 பேருக்கு மேல அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு 2020ல் 1,900 பேர் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அப்பெல்லாம் எந்த நியூஸுமே ஃபேமஸ் ஆக கிடையாது. பட் இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிருக்குன்னா அதனுடைய சுச்சுவேஷனே ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டினுடைய ஜிடிபி இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தோம்னா 2025 எக்ஸ்போர்ட் பண்றதே ஒரு 5 to 6% தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய பிளான் படி அட்லீஸ்ட்
ஒரு 10% இருந்தால் தான் நம்ம நாட்டினுடைய பாப்புலேஷனுக்கு ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியும். பட் நம்மளால அது கொண்டு வர முடியல. என்னதான் மிகப்பெரிய பட்ஜெட் போட்டாலும் இங்க கவர்மெண்ட் கிட்ட மக்களிடம் நிறைய பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணாம இன்னும் எல்லாரும் சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியா 2047க்குள்ள ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது அப்படின்னு சொல்லி இந்தியா இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்க யங்ஸ்டர் தான். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 60% பேர் அதிகமா இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் வேலை செய்யறவங்களா இருக்காங்க. அதனால எளிதா இந்தியாவை வல்லரசு நாடா மாத்துறதுக்கு எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம நாடு அதிகமா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது உலகத்துல இந்தியா அமெரிக்கா மட்டும் கிடையாது, மற்ற நாடு கவர் பண்ணும்போது இம்போர்ட் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்களே வெளியே, நம்மளால எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ண முடியல. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் முக்கியமா அமெரிக்காவுக்கு மட்டும் இந்தியா உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரியை விட 18% அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட $80 பில்லியன் பண்றோம். பட் அவர்கள் இம்போர்ட் பண்றது ஜஸ்ட் 35% மட்டும்தான் பண்றாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஏன் அமெரிக்கா இவ்வளவு கம்மியா பண்றாங்க, இந்தியா அதிகமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதுல பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்தியா எந்த பொருளை அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குறோமோ அதற்கு டாக்ஸ் அதிகமா போடுறாங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, ஹார்லி டேவிட்சன் அந்த பைக்கு இது முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் இருந்துச்சுன்னா 100% டாக்ஸ் போட்டாங்க. அதாவது அவர்கள் ஒரு பொருள் உள்ள வருதுன்னா அதை விட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியா இருக்கிற அளவுக்கு டாக்ஸ் போட்டா மக்கள் யாரும் அதிகமா வாங்க மாட்டாங்க. அதனால அமெரிக்கா மார்க்கெட் டவுன் ஆயிரும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ 100% இந்த டாக்ஸை இந்தியா இப்போ ரெசிப்ரோக்கல் டாக்ஸுக்கு அப்புறம் 50% குறைக்கிறாங்க. ஆக்சுவலா இது வருங்காலத்துல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ங்கிறது நம்ம ஒருத்தங்களுக்கு 100% டாக்ஸ் போட்டா அவர்களும் ஆப்போசிட்டா அந்த 100 டாக்ஸ் போடுவாங்க. அது பர்டிகுலரா அமெரிக்கா. இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா டாக்ஸை குறைச்சிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்ட் டைமா விஸ்கி மால் கொண்டு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதை 150% இருந்து 50% குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா 2024 மட்டும் அந்த விஸ்கில மட்டும் கிட்டத்தட்ட $3 மில்லியன் அங்க மட்டும் அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். மற்ற நாட்டை கம்பேர் பண்றத விட அமெரிக்காவில் தான் நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம பாப்கார்னுக்கும் இப்ப டாக்ஸ் குறைச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல நாங்க டாக்ஸ் எந்த நாடுன்னு பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கும் டாக்ஸ் அதிகமா போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்ட் டைம்ல இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்கா போயிருந்தார். அப்போ மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணாரு. அதே மாதிரி என்னுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஆக்சுவலா என்னுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, மேக் இன் இந்தியா கிரேட் அகைன், அதே மாதிரி மேக் இன் அமெரிக்கா கிரேட் அகைன். ஆக்சுவலா 2 நாடு சேர்ந்து 2030க்குள்ள $300 பில்லியன் எங்களால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. எப்படிப்பா 300 பில்லியன் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்தியா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அமெரிக்கா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது இல்லை. அதுல இந்த டாக்ஸ் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியாவில் மார்க்கெட் அதிகமா இருக்கு. அதுவும் முக்கியமா ஆட்டோமொபைல்ல. இப்போ ரீசெண்ட் டைமா மகேந்திராவாகட்டும் அதே மாதிரி மாருதி ஆகட்டும் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இப்போ வெளியே டெஸ்லாவும் ஹுண்டாய் இந்த 2 கம்பெனியும் உள்ள வர போறாங்க. ஆக்சுவலா அவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது மார்க்கெட் எல்லாமே அமெரிக்கா பக்கம் தான் போக போகுது. ஏன்னா அவர்கள் ரேட்டை சீப்பா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டாக்ஸ் வேற குறைச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது அவர்கள் ஈஸியா உள்ள சர்வை ஆவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட ட்ரீமே இந்த டெஸ்லால அந்த காரை வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஏன்னா அதில் இல்லாத ஸ்பெசிலிட்டியே கிடையாது. அதனால அதனுடைய ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. அதனால அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சிருக்காங்க. சரிப்பா, இந்தியா எப்படிப்பா நம்ம 300 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்தியாவினாலையும் முடியும். அதுக்கு காரணம் இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் இப்போ முன் வந்துட்டாங்க. அது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கு.
இன்னொரு முக்கியமான காரணம், நேச்சுரல் கேஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக கிடையாது. அதுவும் பர்டிகுலராக லிக்விட் நேச்சுரல் கேஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இல்லாமல் நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். அதுவும் அதிகமாக உலகத்திலேயே எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா அமெரிக்காவில் தான். அதுவும் முக்கியமாக என்ன பிளான் பண்ணுறாங்க, $25 பில்லியன் மேலே நம்ம அங்கிருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியா அதற்காக ஒரு லாங் டேர்ம் கோலும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். அந்த திட்டத்தின் மூலமா நம்ம எளிதாக வந்து யூரோப் வழியா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ்னால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்க போகுது. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் மாற்றா இதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போவதா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் யூஸ் பண்ண போவதா சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அமெரிக்கா நமக்கு எப்படி செக் வச்சிருக்கான்னு பாருங்க. இப்போ ரீசெண்ட் டைமா ரஷ்யா வந்து வெளிநாட்டுக்கு யார் எந்த நாட்டுக்குமே வந்து அதிகமாக ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதுவும் பர்டிகுலராக கச்சா எண்ணெய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடை வச்சிருக்காரு. அப்படி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணீங்கன்னா ரஷ்யா எந்த நாட்டுக்கு பண்ணுறீங்களோ அங்கே வந்து தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதனால் உலக நாடுகள் எல்லாருமே முக்கியமாக அஞ்சுறாங்க. அதுவும் பர்டிகுலர் யாருன்னா இந்தியாவும் சைனாவும் தான். ஏன்னா ரொம்ப சீப் ரேட்டில் கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதனால் நம்முடைய பெட்ரோல் டீசல் விலை அரௌண்ட் 2-3 இயர்ஸாக நமக்கு பெரிய லெவலில் மாற்றம் இல்லாமல் ஒரு சீரான நிலையில் இருந்துச்சு. பட் இதுக்கு மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வந்துடுச்சு. இந்த பொருளாதார தடை காரணமாக சவுதி ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்காவாகட்டும், இந்த மாதிரி 2 நாடுகள் இருந்து தான் நம்ம அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ இப்போ டிமாண்ட் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதே மாதிரியே அங்கே ஆல்ரெடி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க காரணத்தினால ரேட்டு வந்து இன்னும் அதிகமாகும், டிமாண்டும் அதிகமாகும். அப்படிங்கிறப்போ இங்கே ரேட்டு வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அப்படின்னா இந்தியாவுக்கு பிரச்சனை இந்த மாதிரி வருது. அதனால் நம்ம அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காரணத்தினால அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கியமான செக் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய செக் வச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 2 பக்கம் ஆயில வாங்கிட்டு இருந்தோம். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. 2 ஆப்ஷன் இருக்கிற காரணத்தினால இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வந்து ரஷ்யாவுக்கு இந்த நேச்சுரல் கேஸையும் வந்து செக் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதே மாதிரியே எப்பவுமே இன்னொரு நாட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா எப்போ வேணாலும் பிரச்சனை வரும். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியும். அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்கா உலகத்தில் இருக்க நிறைய நாடை சிக்க வச்சுட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்குது. இது எல்லாமே பொறுத்திருந்து இந்தியா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இம்போர்ட்டை குறைச்சி தொடர்ந்து எக்ஸ்போர்ட்டை அதிகரித்தா மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.